வருங்கால மக்களின் சேவைகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 2023 நடந்த ஒரு ப்ரீவியஸ் கொஷின். இது வந்து தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான். அதனால் பெரும்பாலும் இலக்கண அடிப்படையில் தான் கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி. இந்த பரினா இறங்கு, அதாவது இரக்கம்னு அர்த்தம். அதனால் இறங்குன்னு போட்டிருக்காங்க. இந்த பரிக்கு குதிரைன்னு ஒரு மீனிங்னு இருக்குது. அடுத்து இந்த பரினா அபகரி. அபகரினா ஒரு பொருளை வந்து இன்னொருவரிடமிருந்து கட்டாயப்படுத்தி வாங்குறது, அதுதான் அபகரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஷின், பொருள் வேறுபாடு அறிக. பெரு பெரு. இந்த பெருனா பெரியன்னு அர்த்தம். இந்த பெருனா மதிப்பு பெரு. மூணாவது கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதாவது இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துக, இந்த கொஷின்லாம் நம்ம வந்து நல்லா ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். நாலாவது கொஷின் அதே தான், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குக. இதுக்கு ஆன்சர் வந்து கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அஞ்சாவது கொஷினும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல் தான். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ் அன்பு விடும் கலையை ஏகலை என்றது. ஆறாவது கொஷின் வந்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான். அகரவரிசைப்படுத்துறது எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்களை வந்து பார்க்கணும். இதில் வந்து ஈ தான் உயிரெழுத்து இருக்குது, அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து அந்த மெய்யெழுத்துக்கள் வரிசைப்படி நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து இன்பம், திருத்தி, பெருக்கி, மதிக்கும். ஏழாவது கொஷின் வந்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுவும் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்களை பார்க்கணும். ஏ, அடுத்து ஓ, அடுத்து ஓ, அதுக்கடுத்து ஔ. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து எட்டாவது கொஷின், தா என்ற வேசொல்லின் தொழிற்பெயர் தருக. தொழிற்பெயர்னால் தெரியும் நமக்கு, தள்ளில் முடியணும். அப்போ தருதல் தான் ஆன்சர். வந்து தந்தான் வந்து ஆண்பால் வினை முற்று, அது வந்து முடிஞ்சிருச்சதுனால அது ஆண்பால் வினை முற்று. தந்தனா பெயரெச்சம், தந்துனா வினையெச்சம். அடுத்து ஒன்பதாவது கொஷின் வந்து கொடு என்ற வேசொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. வந்து கொடுத்தோடு தான் வினையாளனையும் பெயர். அதுக்கடுத்து பத்தாவது கொஷின் வந்து நட என்னும் வேசொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. தொழிற்பெயர் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து அல்லில் முடியும். தொழிற்பெயர்னால் அல்லில் முடியும், அதனால் நடத்தல், அதுதான் தொழிற்பெயர். 11வது கொஷின் வந்து வருக என்னும் வேர் சொல்லை அறிகனா வாதான். ஏன்னா கட்டளை பொருளை ஒரு வேர் சொல்லலாம். அடுத்து 12வது கொஷின் வந்து பின்வரும் தொடரில் உள்ள வினை சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ. இங்கே வந்து வேர் சொல் தான் கேட்டிருக்காங்க. வேர் சொல்னா பெரும்பாலும் வந்து கட்டளை பொருளில் தான் வரும், அதனால் இடுன்னு தான் ஆன்சர். 13வது கொஷின், வாருங்கள் வேர் சொல்லை தருக. வேர் சொல்ல என்ன சொல்லியிருக்கேன், கட்டளை பொருளில் தான் வரும், அதனால் வா. அடுத்து 14வது கொஷின் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது வந்து கொழுந்து வகை கேட்டிருக்காங்க. கொழுந்து வகை இது வந்து 10th புக்கில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து துளிர், தளிர், குருத்து, இதுதான் கொழுந்து வகை. கவை, கொம்பு, கொப்பு, இது வந்து சுவை வராது, கவை வரும். இது எல்லாமே வந்து கிளையினுடைய பிரிவுகள். இது வந்து தண்டு, கோல், தூறு, இது வந்து அடியோட வகைகள். தூறு வந்து அடியில் தானே இருக்கும், அப்போ அடியோட வகை நான் வச்சுக்கோங்க. இது வந்து தாள், தோகை, ஓலை, இது வந்து இலையோட பெயர்கள். அடுத்து 15வது கொஷின் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும். இங்கே குலைன்னு வந்திருக்கு, அப்போ குலை வகை. இங்கே இதுக்கு பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணி வகைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மணி வகைன்னு என்னென்னா நெல், முத்து, ஆமணக்கு, அது மாதிரி வருதெல்லாம் இது மணி வகை. அப்போ 15வது ஆன்சர் வந்து குலை வகை. கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதை குறிக்கும்னா குலை வகையை தான் குறிக்கும். 16வது கொஷின் வந்து அன்பை கொடு கோடு போடாதே. இது வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 17வது கொஷின் வந்து வானம் வானம் ஒளி வேறுபாடிருந்து பொருள் தருக. 3 சுழினானா வெடி, 2 சுழினானா ஆகாயம்.
பெரும்பாலும் 3 சுழி நாவை என்ன சொல்லுவாங்கன்னா டன்னகரம் சொல்லுவாங்க, 2 சுழி நாவை வந்து ரன்னகரம் சொல்லுவாங்க. அதோட இன எழுத்துக்களை பொறுத்து டன்னகரம் ரன்னகரம் சொல்லுவாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 18வது கொஸ்டின் என்னென்னா வழி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த வழினா காற்று, இந்த வழினா வழி, அதாவது நெறி. நெறிக்கு இன்னொரு மீனிங் வந்து வழி தான், அதனால் கொடுத்துருக்காங்க, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 19வது கொஸ்டின் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து நம்ம வந்து எழுதணும். செக்னா காசோலை. அதுக்கடுத்து 20 ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லை எழுது. இது வந்து இன்ஃபர்மெண்ட், இது வந்து தகவலாளர். இன்ஃபர்மேஷன்னா தகவல், நியூஸ்னா செய்தி. அதுக்கடுத்து 21வது கொஸ்டின் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. சரியான இணை எது? டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை வரும், இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம் வரும், கரன்சி நோட்னா பணத்தால் வரும். அப்போது கரெக்டான ஆன்சர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம் தான் ஆன்சர். 22 சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இங்கே ஒரு இச்சு வந்திருக்கு, இங்கே ஒரு இச்சு வந்திருக்கு, அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 23வது கொஸ்டின் வந்து சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க. இங்கே வந்து பிழையுள்ள தொடரை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க, நல்லா ரீட் பண்ணி பார்த்துருங்க. தென்னாடு விலங்குற திகழுந்தன் மொழி, இதான் ஆன்சர். அடுத்து 24வது வந்து கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. இந்த சொன்னால், பகர்ந்தால், நவின்றால், இந்த 3க்குமே வந்து ஒரே மீனிங் தான், ஆளினால் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். மரங்களின் பெயர் அல்லாதது எது? நாளிகேரம்னா தென்னைன்னு சொல்லுவாங்கன்னு, நாளிகேரம்னா தென்னைன்னு சொல்லுவாங்க. கோழினா அரச மரம் சொல்லுவாங்க. இது வந்து காலம் இல்லை, சாலம். சாலம்னா ஆச்சா மரம். வேரினா தேன் அர்த்தம், தேன். அப்போது இதுதான் பொருந்தாதது, அப்போ இதுதான் ஆன்சர், வேரி. அடுத்து 26வது கொஸ்டின் பொருந்தாத சொல் இணையை கண்டறிக. இது வந்து சுட்டி நெற்றி, அதாவது நெத்திச்சுடி வந்து நெற்றியில் தான் போடுவாங்க, இது ரைட்டு. இது வந்து குலை வந்து காதில் போடுவாங்க. இது வந்து மருதம் வந்து வைகரை. இது வந்து மருத நிலத்திற்குரிய பொழுது, அப்போ வைகரை. குறிஞ்சி வந்து நண்பகல் வராது, யாமம் வரும். அப்போ பொருந்தாத இணை வந்து குறிஞ்சி நண்பகல். இது குறிஞ்சிக்கு வந்து யாமம் தான் ஆன்சர், யாமம். அடுத்து 27 வந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல், இது வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, நல்லா வாசித்து பாருங்க. அப்போ ஆன்சர் வந்து சேர்த்தல். இங்கேயும் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. 28வது கொஸ்டின் படுகர்னா இதுக்கு பொருள் வந்து பள்ளம், ஆனால் எதிர்ச்சொல் கேட்டதுனால மேடு. நல்லா ரீட் பண்ணுங்க கொஷினை, ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இங்கேயும் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, இரவலர்னா புறவலர். அடுத்து சேர்த்து எழுதுக. பால் ப்ளஸ் ஊரும் பாலூரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு என்னும் இதுபடி இங்கே வந்து புணர்ந்திருக்கு. அதுக்கடுத்து 31வது கொஷின் பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பருத்தி எல்லாம். சேர்த்து எழுதுக. நூல் ப்ளஸ் அகம் நூலகம். நூலகத்தை இப்படி தான் பிரிப்போம். 33வது கொஸ்டின் வந்து கூவல் என்று அழைக்கப்படுவது எது? அதாவது வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது பெரும்பாலும் நீங்கள் ரீட் பண்ணாலே நீங்கள் எழுதிடலாம். அடுத்து 34வது கொஸ்டின் வந்து பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? அடுத்து 35வது கொஸ்டின் வந்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாங்காய் காய்களை வாங்கினால், இங்கே வந்து அது வாங்கினால் இந்த வச்சு இது வந்து இறந்த காலம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 36வது கொஸ்டின் வந்து இங்கேயும் பொருத்தமான காலம் அமைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இந்த வேர்டை வச்சு இதுவே முக்காலத்திற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 37 காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் கொய்தால். மலரை வந்து அதுக்கு சரியான கொய்தால் வந்து அது முடிஞ்சிருது. இங்கே வந்து வினைமுற்றை தான் கேட்டிருக்காங்க. அப்போ கொய்தால் வந்து
இது கொய்தால் இது கரெக்ட் ஆன்சர். இது வந்து கொய்தாலோட முடிஞ்சிருது, அப்போது வினைமுற்று கொய்தால் தான். அதுக்கடுத்து 38 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. உற்றார் உறவினர் தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து 39 தென்னங்கீற்று அப்படி சொல்லுவோம். இது வந்து மக்கள் கூட்டம்னு வரும். அதுக்கடுத்து 40 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பால் குடித்து வராது, பால் பருகி தான் வரும். அடுத்து 41 கொஸ்டின் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. இது வந்து எழுத்து வழக்கில் அம்மாவிடம் சொல்லு தான் வரும். 42 கொஸ்டின் சொற்றொடரின் இறுதியில் முப்புள்ளி இட வேண்டும். லாஸ்ட் எப்பவுமே புள்ளி தான் நடுவோம். இதுவும் 43 கொஸ்டின் வந்து நிறுத்தக்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இது வந்து அந்தோனா உணர்ச்சி தொடர், அதனால் இது உணர்ச்சிக்குறியை வந்து போட்டிருக்காங்க. இயற்கை அழிகிறதுனா அது உணர்ச்சிக்குறி தான். அதுலேயும் ரெண்டுலையுமே உணர்ச்சிக்குறி தான் வரும். அடுத்து 44 கொஸ்டின் வந்து பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. இது வந்து நிறுத்தக்குறியில் சொல்லியிருக்காங்க. பிழையா நன்மொழின்றது அந்த நற்றினையிலோட ஒரு பாடலோட வரி, அதனால 2 பக்கமும் கொட்டேஷன் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அது கரெக்டான ஆன்சர் பி. 45 கொஸ்டின் வந்து ஊர் பெயரின் மருவை எழுதுக. புதுக்கோட்டையோட மரு வந்து புதுகை, புதுவை வந்து புதுச்சேரியை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் அதுதான். 46 கொஸ்டின் வந்து புதுச்சேரியோட மருவு கேட்டிருக்காங்க, அப்போ புதுவை தான் ஆன்சர். இது வந்து அதுக்கடுத்து 47 கொஸ்டின் வந்து சோழ நாடு, இதுக்கு மருவு வந்து சோநாடு. 48 வந்து தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. வெதர்னா வானிலை, கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, மைக்ரேஷன்னா வலசை. இங்கே 49 கொஸ்டின் வந்து பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே சரித்திரம் வந்து ஆங்கில மொழி சொல், அதனால் வரலாறு இதுதான் தமிழ் சொல். இன்டர்நெட்னா இணையம். 50 கொஸ்டின் வந்து நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. அதாவது நீ ஏன் விளையாடலன்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கிறது அதனால் நான் விளையாடலை அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 51 கொஸ்டின் வந்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது உருவது குரல் விடை. இனிமே நடக்க போவதை சொல்கிறது வந்து உருவது குரல் விடை. கால் வலிக்கும்னா உருவது குரல் விடை, கால் வலிக்கிறதுனா உற்றது உரைத்தல் விடை. இனமொழி விடைனா அதற்கு இடமானதை சொல்கிறது வந்து இனமொழி விடை. உனக்கு ஆடத் தெரியுமான்னு கேட்குறதுக்கு உனக்கு பாடத் தெரியும் சொல்கிறது தான் இனமொழி விடை. வினா எதிர் வினாதுனா ஒரு கொஷினுக்கு இன்னொரு கொஷின் வந்து திரும்ப சொல்கிறது வந்து வினா எதிர் வினாதல் விடை. அதுக்கடுத்து சரியான இணையை தேர்க. ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இந்த டவுட்டோட கேட்குறாங்க. அப்போ ஐய வினா கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு, அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து குழல் வினானா ஏதாவது வாங்கிறதுக்காக கடைக்கு போகிறது தான் குழல் வினா. இங்கே இதுக்கு என்னென்னா ஆன்சர் வந்து கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரரிடம் கேட்பது தான் குழல் வினா. ஏவல் வினா ஒரு செயலை வந்து செய்கிறதற்காக மற்றவனும் கேட்பது தான் ஏவல் வினா. அப்போ நீ கடைக்கு செல்வாயன்னு கேட்பது தான் ஏவல் வினா. கொடை வினானா ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக கேட்குறது தான் கொடை வினா. அப்போ உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா, இதுதான் ஆன்சர். அடுத்து 53வது கொஸ்டின் வந்து கலைச்சொல் தருக. இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அடுத்து 54 சம்மன்னா அழைப்பானை, கிளீனர்னா துப்புரவாளர். வந்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. பழம் நழுவி பாலில் விழுந்தது போலன எதிர்பாராத நல்வாய்ப்பு. அடுத்து 57வது கொஸ்டின் வந்து இதுவும் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க தான். வேலுக்கு இழைத்த நீர் போலனா பயனற்ற செயல்.
58வது கொஷின் வந்து பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை தொடர்னா அவங்க வந்து வருவிக்கிறாங்க, அப்போ வந்து பிறவினை தொடர். 59வது கொஷின் வந்து கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர் என கண்டறியணும். இங்கே வந்து ஆள் விகுதி வந்துருச்சுல, அதனால செயற்பாட்டு வினைத்தொடர். 60வது கொஸ்டின் வந்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உரை கவிதாவால் படைக்கப்பட்டது. அப்போ ஆள் வந்துச்சு, அப்போ இங்கே செயற்பாட்டு வினை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். 61வது கொஸ்டின் வந்து யானை புக்க புலம் போல. ஊமை கூறும் பொருள்னா வீணாக்குவது. யானை வந்து நெல் வயலுக்குள்ளே போச்சுன்னா அது வாய்க்குள்ளே போகிற நெல்மணியை காட்டிலும் காலில் வந்து மிதிந்து வீணாக போகிற நெல்மணிகள் வந்து ரொம்ப, அப்போ வீணாகுது. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. இது பெரும்பாலும் நீங்கள் வந்து நல்லா வாசித்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுவும் 63வது கொஸ்டினும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கிறது தான். நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். 64வது கொஸ்டின் வந்து ஒரு பத்தியை வந்து மேலே கொடுத்துருப்பாங்க, அந்த பத்தியை வச்சு கீழே ஆன்சர் பண்ணதான். இது வந்து 7th புக்கில் இருக்கும். திருநெல்வேலியை பற்றி அந்த லைன் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு வந்து தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் வந்து திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு வந்து பாளையங்கோட்டை. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் வந்து பாளையங்கோட்டை. மேற்கில் திருநெல்வேலி அமைந்திருக்கும். பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கிறது. அடுத்து 69வது கொஸ்டின் வந்து ஒருமை பன்மை பிழையை நீக்குக. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். 70வது கொஸ்டின் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இங்கே வந்து போலோன்னு வந்திருக்கு, அப்போ ஊமை அணி. 71வது கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை வந்து குறிப்பிடுக. இங்கே வந்து பிழையுள்ள தொடரை தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உலகம் நிலைத்திருக்கிறது, இது ரைட்டு. விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது, இது ரைட்டு. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர், இதுவும் ரைட்டு. இங்கே வந்து 4வது கொஸ்டின் என்ன தப்புதுன்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது இல்லை. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்தார்கள்னு வரும். அடுத்து பொருள் தருக. ஈன்றுனா தந்து, கொம்புனா கிளை, கழித்திடனா மகிழ்ந்திட, அதிமதுரம்னா மிகுந்த சுவை. அப்போ 2, 1, 4, 3 தான் ஆன்சர். இது வந்து முகில்னா மேகம், சேகரம்னா கூட்டம், வாகுனா சரியாக, விண்ணம்னா சேதம். அப்போ 2, 4, 1, 3 தான் ஆன்சர். சரியான பொருளை அறிக. வெறுப்புனா மலை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை வந்து இங்கே தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது வாரா தான் ஆன்சர். ஈறுகட்ட எதிர்மறை பேசுனா ஆள முடியும். சென்னினா சென்னை ப்ளஸ் நீ வந்து பண்புத்தொகை. வளர்வானம்னா வினைத்தொகையில் வரும். ஓர் நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அது டேஸ் இனிய பாடல். இங்கே இனிய வந்து உயிரெழுத்து, அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் மட்டும்தான் வரும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். அடுத்து 77வது கொஸ்டின் வந்து பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்னா கட்டளை தொடர். 78வது கொஸ்டின் வந்து சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக. இது பெரும்பாலும் வந்து நீங்கள் ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. 79 சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. இது வந்து நெல் வயல், இது வந்து கம்பங்கொல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 80வது கொஸ்டின் பொறுத்துக. இது வந்து வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பனங்குறும்பை, மாவடு. 81வது கொஸ்டின் வந்து சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் வந்து காண்க. புல்லுக்கு வந்து புற்கள் தான் ஆன்சர். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை வந்து பொதுகை மலை தான். 83வது கொஸ்டின் வந்து
குழந்தைகளின் தலை அசையும் பருவத்தின் பெயர் வந்து செங்கீரை பருவம். வற்றல் திண்டான் ஆகுபேர் கூறினா தொழிலாக பெயர் தான். 85வது கொஸ்டின் வந்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக. ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம், கமாடிட்டினா பண்டம், கடற்பயணம்னா ஓஏஜ். 86வது கொஸ்டின் வந்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக. அக்ரானமினா உளவியல். 87வது கொஸ்டின் என்னன்னா கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். இது கரெக்டு தான். கா, ஞா, சா, நா, பா, மா, தா, நா ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மயங்கொலி எழுத்துக்கள் 8 தான், ஆனால் எழுத்துக்கள் வந்து தவறு. அந்த மயங்கொலி எழுத்துக்கள் என்னென்னா நா, 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 லா, 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 அதுக்கடுத்து ரா, ரா. இந்த 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. அப்போது கூற்று சரி, காரணம் 1 தவறு, காரணம் 2 சரி. அடுத்து 88வது கொஸ்டின் வந்து கூற்று 1 போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. இது ரைட்டு தான். கூற்று 2 வந்து போலி 3 வகைப்படும். இது ரைட்டு தான். அடுத்து மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு வகை போலியும் ஒன்று. இது ரைட்டு தான். மூணு போலி என்னென்னா முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படி சொல்லிட்டு 3 போலி இருக்குது. இதை தவிர்த்து என்ன போலின்னா முற்றுப்போலின்னு ஒரு போலியும் இருக்குது. அப்போது எல்லாமே ரைட்டு தான், அனைத்தும் சரி. அடுத்து 89 வந்து கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேயின் கூற்று. இது வந்து பின்கேயின் கூற்று தான், ஆனால் வாழ்நாள் விருது வழங்கியிருக்க மாட்டார், தண்டனை வழங்கியிருப்பார். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மனம்னா உள்ளம், மானம்னா பெருமைக்கேடு. 91வது கொஸ்டின் வலினா காற்று, வாலினா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். அடுத்து 92வது கொஸ்டின் மரீனா இறத்தல், இறந்து போன்னு சொல்கிறது, மாறினா மலை. அடுத்து 93வது கொஸ்டின் வந்து அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அடுத்து விளக்குனா இது விளக்கு அப்படி சொல்லிட்டு விவரிக்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுக்கடுத்து அது ஒரு சாதனம். அடுத்து 95வது கொஸ்டின் வந்து மழலை பேசும் மொழி அழகு. அடுத்து 96வது கொஸ்டின் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்து 2ஆம் தளத்தில் தான் தமிழ் நூல்கள் உள்ளன. 97வது கொஸ்டின் வந்து விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடைக்கின்றன. வளர்கின்றன வராது, மிதக்கின்றன வராது, ஒளிர்கின்றன வராது. இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்து நெல்லை அறுத்து வந்து விருந்து படைத்தார். 99வது கொஸ்டின் வந்து நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பம் நேரிடும். 100வது கொஸ்டின் வந்து அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். நன்றி.